சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பாஜகவினர் மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக கவுன்சிலர் மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவுடைய அறிக்கையை மாமன்ற கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் கிழித்து எறிந்து வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுடைய தலைமையில் சென்னை ரிப்பன் மாளிகையில மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த மாமன்ற கூட்டத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல சாதி ரீதியான வன்முறைகளை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு சமீபத்தில் முதலமைச்சரிடம் அதன அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் அந்த அறிக்கையை மாமன்ற கூட்டத்திலே கிழித்தெறிந்திருக்கிறார். அப்போது திமுக கவுன்சிலர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அப்போது பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர். அதற்கு ஆணையருடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதாக மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். மேலும் மாமன்ற நடவடிக்கைக்கு தொடர்பு இல்லாத பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பேசிய கருத்துக்கள் இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவுடைய அறிக்கையை மாமன்ற கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் கிழித்து வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.